ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ யூடியூப் சேனலில். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய கிளைமேட் சேஞ்ச்னால பார்த்தீங்கன்னா என் ஹெல்த்தில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அது நான் அந்த மாதிரி பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், எப்படி அதுலேருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேபி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ வாங்க, நான் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அதில் நான் எப்படி வெளியே வந்தேங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பையன் தான். பட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சீனியர் டிசைனராக. ஸோ ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2012 பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கேன். ஸோ லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க எல்லாருக்கும் தெரியும் பெங்களூர் கிளைமேட் எப்படி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பெங்களூர்னாவே சூப்பர் பிளேஸ், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே பெங்களூர்லாம் ஓகே தான். பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாடர்ன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட் அண்ட் பண்ணுற போயிட்டுருக்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூ, இல்லை இம்யூன் பவர் லாஸ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் அக்டோபர் 15th or 15th நினைக்கிறேன், அந்த டைமில் சின்னதாக ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆனிச்சு. டியூ டு சென்னையில் ஏதோ மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பெய்யும் போது இங்கே பெங்களூர்லேயும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும். சடன் கிளைமேட் சேஞ்ச்னால பார்த்தீங்கன்னா எனக்கும் ஏதோ கோல்டு காஃப்லாம் வந்துச்சு. நான் ஏதோ நார்மல் கோல்டு காஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் நானே டேப்லெட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காஃப் தென் கொஞ்ச நாளில் ஃபீவர் கூட எனக்கு வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் சரியாயின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த சென்ஸ் இந்த பிரச்சனைக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் கோல்டு காஃப்னால. மற்றபடிலாம் நார்மலாகவே நான் வீட்டில் ஹோம் ரெமடிஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்குற டேப்லெட்ஸ் அதை வச்சு நான் முடிச்சிடுவோம். ஸோ இது கொஞ்சம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர் 2 or 3 days நான் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஈஸிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஈஸிங் ப்ராப்ளமா? என் லைஃப்பில் இந்த மாதிரி அப்படி நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட யாருக்கும் அந்த மாதிரி வீசிங் இருந்தது கிடையாது. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்போ நான் கேட்டதுக்கு, இல்லை நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது என்னால் அந்த சவுண்ட் லிசன் பண்ண முடியுது, இது கண்டிப்பாக வீசிங் ப்ராப்ளம் தான் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. நான் கொஸ்டின் கேட்டேன், மேபி இந்த சீசனல் இந்த சேஞ்சஸ்னால கூட பார்த்தீங்கன்னா மேபி வந்திருக்கலாம் இல்லையான்னு கேட்டதுக்கு, எஸ், ஆப்வியஸ்லி கோல்டு காஃப் இருந்தே பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால கூட உங்களுக்கு இப்போ வீசிங் இருந்திருக்கலாம். மேபி உங்கள் நெஞ்சில் பார்த்தீங்கன்னா சளி கொஞ்சம் நிறையா கூட இருந்திருக்கலாம், அதனால் கூட சவுண்டு வரலாம். நான் வேணால் மெடிசன்ஸ் கொடுக்குறேன், ஒரு 1 week ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீவர் வித்தின் 1 or 2 days ஃபீவர் போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் 4 daysக்கு அப்புறமா நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் அந்த மெடிசன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காஃபு, இந்த மூக்கடைப்பு அதெல்லாம் எனக்கு போகவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காதுக்குள்ளே ஏதோ ப்ரெஷர் இருக்கிற மாதிரி, இல்லை ஏதோ அரிக்கிற மாதிரி, மூக்குக்குள்ளே ஏதோ அரிக்கிற மாதிரி, தொண்டைக்குள்ளே ஏதோ அரிக்கிற மாதிரி, ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் அது 1 or 2 days அதுவாக சரியாயிரும். பட் நெக்ஸ்ட் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் ஒரு 2-3 days இதே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு சின்ன டாக்டர். சரி, ஓகே, ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, எதுக்கோ ஒரு டைம் திரும்ப டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் லாஸ்ட் வீக் வந்தேன். நீங்கள் இந்த மாதிரி மெடிசன் கொடுத்தீங்க, ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை ப்ரோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீசிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மைல்டு ஆஸ்துமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வீசிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 3 or 4 days அதுவாக சரியாயிரும். நாங்கள் மெடிசன் கொடுத்து பார்த்தோம், சரியாகலை. அது இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ சம்திங் சிவியர், ஒரு வேளை சீசனல் ஆஸ்துமாவாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆஸ்துமாவாக கூட இருக்கலாம். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் வி வில் கால் இட் ஆஸ் அ மைல்டு ஆஸ்துமான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க, இதை நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அது சின்ன பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீசிங்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மைல்டு ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, லங் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கலில் நிறைய டைம்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எனக்கு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா உனக்கு மைல்டு ஆஸ்துமா தான் இருக்குன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சரி, ஓகே, இது சரியாகணும் அப்படின்னா மேபி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா வித்தின் 2 weeks கூட திரும்ப சரி பண்ணலாம், வேறு மெடிசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இன்னேலர் கொடுத்துட்டாங்க. இன்னேலர்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. லைக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன டப்பா, அதை வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு வச்சு பம்ப் பண்ணணும். ஸோ அது கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுச்சு. மேடம், நான் எதுவும் டேப்லெட் எதுவும் போட முடியாதுன்னு கேட்டதுக்கு, இல்லை இது டேப்லெட்டோட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நானும் ஒரு ஃபஸ்ட் 1 week ட்ரை பண்ணேன், சரி ஆயிருங்கிற நம்பிக்கையில். பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீசிங் சவுண்டு வரது ஸ்டாப் ஆச்சு. பட்
எவ்ரி 24 ஹவர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த வீசிங் சவுண்ட் வராமல் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஆச்சு. தட் மீன்ஸ் எவ்ரி 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஃப் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நார்மலாக இருக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், இது ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னேலர் எடுக்கும்போது உங்கள் பாடி உங்கள் லங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் டேப்லெட் போடுறீங்க ஓகே, இல்லை நார்மல் மெடிசன் கொடுத்து சரி பண்ணுறீங்க ஓகே. பட் நீங்கள் இன்னேலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவியான ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பீங்க. ஸ்டெராய்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெராய்டு வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ வேறு ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணலாம், வேறு ஏதாவது ஹோம் ரெமடிஸ் இருக்கா, இந்த மாதிரி ஆஸ்துமாட்டிக் சிம்டம்ஸ் இல்லை வந்து வீசிங் சிம்டம்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஒரு சில ஐடியாஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ண வேணாம், கண்டினியூ பண்ணுவோம். எப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மீறி போகுதோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இன்னேலர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெக்கில் பெயின் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். லைட்டாக இருமல் வந்துச்சுன்னா கூட ஹோல் பாடியிலே ஏதோ வந்து கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி பட்டுன்னு ஒரு சின்ன ஸ்பார்க் பெயின் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெயின் இங்கேருந்து ஒரு பக்கம் இந்த இடத்துக்கு பாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா இன்னேலர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், ஆனால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும்னு தெரியும், பட் அது எந்தளவு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனைனால தான் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீத் பெயின் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 4 டைம் ப்ரஷ் பண்ண வேண்டிய நிலமெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சடனாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நான் சொந்த ஊருக்கு, அதாவது தமிழ்நாட்டில் சேலமில் எங்கள் வில்லேஜ் இருக்குது, சின்ன வில்லேஜ். ஸோ அங்கே வந்தேன். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு வந்தேன். அங்கே வரும்போது நான் லோக்கல் டாக்டர்கிட்ட எப்படி கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு வீசிங் இப்போதைக்கு இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் அலர்ஜிக் டேப்லெட் மட்டும் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகும், அதை மட்டும் எனக்கு ஒரு 4 டேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அலர்ஜிக் டேப்லெட் மட்டும் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அலர்ஜிக் டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாகவே நான் மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். தென் தீபாவளி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நேட்டிவ் வந்தேன். நேட்டிவில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு பொல்யூஷன்லாம் கிடையாது, டிராஃபிக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 8 டேப்லெட் 9 டேப்லெட்ஸு பத்தாததுக்கு இன்னேலர்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகும். ஒரு மாதிரி ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும். ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். இந்த நேட்டிவ் வந்ததுக்கப்புறம் நான் அந்த மெடிசன் எடுக்கிறது நிப்பாட்டிட்டேன். அலர்ஜிக் மெடிசன் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இருந்த 9 நாளும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு அலர்ஜிக் சிம்டம்ஸோ இல்லை எனக்கு எந்த ஒரு வீசிங் ப்ராப்ளமே கிடையாது. அப்பாடா வீசிங் ப்ராப்ளம் வந்து வெளியே வந்துட்டோம், ஆஸ்துமாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சந்தோஷமாக பெங்களூருக்கு வந்தேன். ஆனால் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே கிளைமேட், இந்த வின்டர் சீசனில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸு உள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி வந்து தொண்டை வாய்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு வர ஆரம்பிச்சது. திரும்ப மூக்கு, தொண்டை, காது எல்லாமே ஒரு மாதிரி இச்சிங் வர ஆரம்பிச்சது. எல்லாமே ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு திரும்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்போ தான் ஊருக்கு போகும்போது வந்து டாக்டர் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஊரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், நினச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம், பட் இங்கே வந்ததுக்கப்புறமே இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னேலர் எடுக்கிறதுக்கு மனசே வரல, இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுக்கு மனசே வரல. ஏன்னா ரொம்ப சைடு எஃபெக்ட் இருந்துச்சு. அதனால் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணேன். அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லீஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊரில் கிடைக்குமாங்கிறது டவுட்டு. பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லீஃப் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஹனி, கொஞ்சோண்டு லெமனை வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சு வச்சுக்குவேன். அதில் அந்த டைம் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃப் சும்மா ஒரு 2 கை, சும்மா ஒரு 2 இப்படி விரல் எடுத்து இப்படி போகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே நல்லா ஊறி அதில் இருக்க அந்த எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிப்பேன். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் நான் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அது என்ன உங்கள் நெஞ்சில் இருக்க சளி, அதுக்கப்புறம் உங்கள் மூக்கில் இந்த சைனஸ் இந்த ஏரியாவில் இருக்க சளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மார்னிங் குளிக்கும் போதே வெளியே வந்துடும், ஹாட் வாட்டரில் குளிக்கும் போதே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு கண்ட்ரோல் வச்சுருந்தேன். எப்படின்னா எந்த ஒரு இன்னேலர்ஸ் எந்த ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்காமலே இந்த ஒரு விஷயங்களை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் வச்சுருந்தேன். நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 இது இருக்குது இல்லைங்களா, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் ஒரு 3-4 பீஸ் டெய்லி அப்பப்போ பாக்கெட்டில் வச்சுருப்பேன். அப்பப்போ டைம் கிடைக்கிறதால வாயில் போட்டு மின்னுட்டுருப்பேன். ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு அது டேஸ்ட் பிடிக்காது. வேறு வழி இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸு, உங்கள் த்ராட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ராவாகவே வந்து கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லபடியாக வச்சுருக்க முடியும். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு 2 கிராம்பு வச்சுருப்பேன்.
கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் பையில் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு சின்ன பாக்கெட்டில் வச்சுட்டே இருப்பேன். எப்போல்லாம் எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வருது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் 2 ஒரு கிராம்பு எடுத்து வாயில போட்டுக்குவேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பெப்பர் எடுத்து வாயில போட்டு மென்று முழுங்கிருவேன். ஒரு மாதிரி த்ராட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்டாக இருக்கும், லங்ஸில் ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கும். ஸோ அந்த வார்ம் கண்டிஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கண்ட்ரோலும் பண்ணல. அப்போது ஃபுட் கண்ட்ரோல் நான் எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் என்ன ஃபுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேனோ நான்வெஜ்ஜோ ஆயில் ஃபுட் எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு கூடவே நான் இதையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் வெறும் வந்து மார்னிங் வந்து வெறும் ஹாட் வாட்ரு, ஹனி, அதுக்கப்புறம் லெமனு இது குடிக்கிறதுனால மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே சரி பண்ணிட முடியாது. அதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் மெத்தடை சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியும். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருப்பீங்க. திடீர்னு எல்லாமே மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதை மாற்றுறது தான் சேலஞ்சு. நீங்கள் அதை பண்ணீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்தாலும் நான் அதை பண்ணியிருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுவேன் ஃப்யூச்சரில். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நீங்கள் எல்லாமே கன்சியூம் பண்ணணும். உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலி நீங்கள் பார்த்த முடியும். மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எது வந்தாலும் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ரெகுலராக என்ன ஃபுட் எடுத்துருந்தோ அதான் எடுத்துருந்தேன். ஒரு பக்கம் நீங்கள் அந்த ரெமடிஸ் எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா இல்லை வீசிங் ட்ரிகர் பண்ண ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஒரு பக்கம் மெடிசன் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் அதை ட்ரிகர் பண்ணுற ஃபுட்டு சாப்பிட்னீங்கன்னா அது யூஸ்லெஸ். அது நீங்கள் அந்த ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறது கூட வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் வந்து 5:00 எழுந்துருவேன். 5 to 5:15 அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 5:15 to அந்த 5:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் வாட்டர், லெமன், தைம் லீஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தென் 5:30 to 5:45 வரைக்கும் வந்து 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து டீப் ப்ரீத் எடுத்து ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியல நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் எப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் போடுறேன். மேபி இந்த வீடியோவில் நான் வந்து சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி நான் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுமையாக பாருங்கள். ஸோ உங்களை அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் அதையே கண்டினியூ கூட பண்ணலாம். ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு மேபி வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா யோகாவோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போய் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு யூடியூப்ஸில் நிறையா அவைலபிள் இருக்குது, கூகுளில் நிறையா சர்ச் பண்ணலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கலாம், இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கற்றுக்கலாம். தென் அதுக்கப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் அண்ட் ஆஸ்துமா ப்ராப்ளம் வருது அப்போல்லாம் உங்களுக்கு வந்து சைனஸும் ஆட்டோமேட்டிக்காக இலவச இணைப்பாக சேர்ந்து வந்துடும். ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஆஸ்துமா. வீசிங் ப்ளஸ் இந்த சைனஸ் ப்ராப்ளம் சேர்ந்தது தான் ஆஸ்துமான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் இருக்க சளி, நெஞ்சில் இருக்க சளி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சரியாயிட்டீங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைனஸ் எப்படி நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெமடிஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவ் ரெமடிஸ். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த நான் ரெமடிஸ் நான் எப்படி பண்ணேன், எப்படி இப்போ நான் ரெகுலராக எப்படி கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓனாக வந்து ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபுட் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. பட் என்னால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக முடியல. நான் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ நீ டெய்லி கண்ட்ரோல் பண்ணி என்ன யூஸ்? பட் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் க்யூர் ஆகணும்ல. ஸோ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் திரும்ப கண்டினியூ பண்ண இஷ்டம் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னேலர் யூஸ் பண்ண இஷ்டம் இல்லை பிகாஸ் ஆஃப் சைடு எஃபெக்ட்டு. ஸோ என்னோடய எல்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது மேபி அவங்க சொன்னாங்க ஆயுர்வேதிக் இல்லை யுனானி மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு. எனக்கு பக்கத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் கிளினிக் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக்கல் ஆயுர்வேதிக்னு சொல்லுவாங்க. கேரளா ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்டிஃபைட் டீலர் ஒன்று இருக்குது. சர்டிஃபைட் டீலர் கிளினிக் ஒன்று இருக்குது. ஸோ டாக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். மோர் தென் ஒரு 15 to 20 இயர்ஸ் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவரை போய் நான் மீட் பண்ணேன். தீபாவளி முடிஞ்சு ஒரு வித்தின் 1.5 weeks சம்திங் போய் மீட் பண்ணேன். அவர் சஜஸ்ட் பண்ணார். ஒரு 4 மெடிசன் எழுதி கொடுத்தாரு. அது எப்படின்னா 2 டானிக் பாட்டில் மாதிரி 2 சிரப் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூர்ணம், பவுடர் சூர்ணம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேப்லெட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், இதை நீ போட்டால் ஃபஸ்ட்டு 2 டேஸில் வந்து சரியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாப் பண்ணிடாது. கண்டினியூஸாக ஒரு 20 டேஸ் போடு. 20 டேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் போகிறதெல்லாம் எல்லாம் ஓகே. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு எனக்கு லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஒரு சில ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்தாரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே என்னோடய ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி உட்காந்து பேச முடியுது. கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஸ்னீஸு, கோல்டு, காஃப் எதுவுமே கிடையாது. டு பி ஃப்ராங்க், இதுதான் உண்மை. லாஸ்ட் ஒரு 15 days 20 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வரும், இருமல் வரும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இப்போ எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே என்னால் சம்திங் ஏதோ எனக்குள்ளே ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. சம்திங் ஐம் ஃபீலிங் பெட்டர். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் மேபி இவ்வளோ நாள் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், தயவு செஞ்சு இப்போவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னமும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா லைஃப் ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் டெய்லி மார்னிங் 5 o'clock, ஐ மீன் நைட்டு தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10:30 இல்லை 11 o'clock தூங்குங்க. மார்னிங் வந்து 5 o'clock நான் எழுந்திரிச்சுவேன். எனக்கு மினிமம் 6 days ஸ்லீப் இருந்தால் போதும், அதுவே எனஃப். ஓகே, ஸோ மார்னிங் 5 o'clock நான் எழுந்துருவேன். 5 to 5:15 வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 5:15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, பர்டிகுலராக அந்த சைனஸ் நிறுத்துறதுக்கு. இப்போ நான் புதுசாக இன்னொரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு ஆக்சுவலி. மார்னிங் அதே ஹாட் வாட்டர் தான். ஹாட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹனி, அதே லெமன், பட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணேன். என்னென்னா டர்மரிக் பவுடரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர். இது ரெண்டு இதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணது கிடையாது. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அது டர்மரிக் பவுடர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க மஞ்சத்தூள். அது நீங்கள் வந்து கடையில் வாங்குற பேக்கெட் மஞ்சத்தூளோ இல்லை கடையில் வாங்குற வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர் பவுடரோ கிடையாது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராவாக ஐ மீன் முழுசாக நீங்கள் வந்து முழு மஞ்சளை வாங்கி அதை வேவிச்சு அதை தோலை சீவி அதை கட் பண்ணி ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி அதை நீங்கள் டப்பாவில் வைக்கணும். அதே மாதிரி பெப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா, ரா பெப்பர். அந்த பிளாக் பெப்பரை வாங்கி அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு அதை கிரைண்ட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அதுதான் ஹெல்த்தி. நீங்கள் பேக்கெட்டில் வாங்குறது எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வரும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இன்னமும் கூட வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கப்பு கொஞ்சம் பெரிய கப்பாகவே இருக்கும். அந்த கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இதிலே போடுறேன், உங்கள் சைடில் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் சைடில் ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பூன் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ சைஸ் தான் அந்த ஸ்பூன் சைஸாக இருக்கும். அதுலேயும் நான் கொஞ்சமாக தான் போடுறேன். அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் அந்தளவுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கன்சியூம் பண்ணுறேன். சாம்பாரில் மஞ்சத்தூள் போடுறாங்க, எல்லார் வீட்லேயுமே போடுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்றாங்க, 4 பேர் சாப்பிட்றாங்க. நீங்கள் இத்தினோண்டு மஞ்சத்தூள் போடுறீங்க அப்படின்னா அந்த மஞ்சத்தூளோட மகிமை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி பார்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் போய் சேராது. அதில் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருக்கும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனட் குவான்டிட்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது இப்போலாம் மஞ்சள் யாரும் எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மஞ்சள் நம்ம டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 கிராம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 கிராமுக்கு பதிலாக 8 கிராம் பெப்பர். இதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் மஞ்சள் சாப்பிடும்போது மஞ்சளும் பெப்பரும் சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட் உங்களால் அடைய முடியும். வெறும் மஞ்சளை மட்டும் நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அதுக்கான பெனிஃபிட் கிடைக்காது. மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா குக்குமின் சம்திங் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்காது. தென் அதுக்கப்புறம் பெப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது ரெண்டும் ஒன்றா கம்பைன் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், ரா டர்மரிக் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், ஹனி, தென் லெமன் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிங்க. ஹனி ஒரு சில டைம் நான் ஆட் பண்ணுவேன், ஒரு சில டைம் நான் ஆட் பண்ண மாட்டேன். பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி தான். சம்டைம் ஒரு சிலருக்கு ஹனி கூட ட்ரிகர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆஸ்தமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீசிங். ஸோ அதனால் ஹனி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லை ஹனி ஆட் பண்ணிக்க வேணாம். பட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டிஃபெக்ட் இருக்குதுன்னு யாரும் சொல்லலை, ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமலும் குடிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் கோல்டு, காஃப், ஸ்டஃபினஸ்ன்னு ஃபீல் பண்ணதே இல்லை. ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 15 days நான் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் இதுக்கப்புறமும் நான் கண்டினியூ பண்ணுவேன். எனக்கு அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதையும் நான் சொல்லிடுறேன். தென் நான் இந்த வாட்டர் ட்ரிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நான் இப்போவே இந்த வீடியோவில் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளே ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes 15 minutes எனக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக மார்னிங் நான் பண்ணது. ஸோ மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை அந்த யோகா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எந்த மாதிரி பண்ணணும், எவ்வளோ நேரம் இங்கே பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எதாவது டவுட் கேட்டிங்க அப்படின்னா நான் அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு செப்பரேட் வீடியோ போடுறேன்.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஹாட் வாட்டர் ப்ரிப்பரேஷன், மார்னிங் ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் அந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஏன்னா உங்களுக்கு ரா பெப்பர், ரா மஞ்சள் பொடி கிடைக்கிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை பற்றி நான் எப்படி பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும், இல்லை உங்களை மாதிரி யாராவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மற்றவங்களுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும். ஸோ டோன்ட் ஹெசிடேட். உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க. நான் என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வச்சு நான் என்னால் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் இது நான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல விரும்பலை. பட் என்ன மாதிரி இருக்கிற யாராவது ஒரு சிலருக்கு அது சப்போர்ட் ஆனால் கூட எனக்கு சந்தோஷம் தான். உங்களால் இன்னும் வேறு யாராவது பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷம் தான். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 6 to 6:45 or 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 minutes to ஒரு 60 minutes வந்து பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் கண்டினியூ பண்ணுவேன். டெய்லி பார்க்குக்கு போவேன். வாக்கிங் முடிச்சுட்டு தென் பாடி பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம் நீங்கள் பாடி ஸ்ட்ரெச் பண்ணாமலே விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த சதை பிடிச்சிக்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இதில் சதை பிடிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் பாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மார்னிங் ஹெல்த்தி ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைனஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன அக்குபஞ்சர் எக்ஸசைஸ் கூட அதிலே இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில நான் பண்ணியிருப்பேன். அதுவும் கூட நீங்கள் அது கூடவே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்ட்ரெச்சிங், இல்லை சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் வாட்டர், தயவு செஞ்சு பச்சை தண்ணியில் என்றைக்கும் குளிச்சிடாதீங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகி நீங்கள் வெளியே வர வரைக்கும் பச்சை தண்ணியில் என்றைக்கும் குளிச்சிடாதீங்க. டெய்லி முடிஞ்ச அளவுக்கு தலை குளிங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேலே குளித்தாலும் ஓகே. உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மேலே குளிங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் தலை குளித்தா கூட போதும். நல்லா சூடாக குளிங்க. குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நெஞ்சில் இருக்கிற சளி, இல்லை தலையில் இருக்கிறது, உங்களுக்கு பாடி ஹீட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திக்காக இருக்கிற சளி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தண்ணி மாதிரி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வாய் வலியோ இல்லை மூக்கு வலியாவோ ஸ்னீஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியே எடுத்து போட்டுடலாம். தென் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டட் ஃபுட் தான் எடுத்துக்கணும். வயிறு முட்டை சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது. அதுவும் பர்டிகுலர்லி நீங்கள் வந்து வீசிங், ஆஸ்துமான்னு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கணுன்னா டயட் ஃபுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இல்லை ஏதாவது ரைஸ் ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவேன். அதுவும் லிமிட்டாக எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது லைட்டாக பப்பாயா ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காலைல டாய்லெட் வரதே பெரிய பிரச்சனை. காலைல மோஷன் போகிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகாது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் பப்பாயா கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கோங்க. பப்பாயா வந்து டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்துமா எதுவும் ட்ரிகர் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு அதனால் ட்ரிகர் ஆகுதுன்னு ஃபீல் ஆகிறவங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணுவோம். ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் பப்பாயா ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எதுவும் ஆகினதில்லை. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம். தென் அதுக்கப்புறம் ரெகுலராக ஆஃபீஸ் வரும். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன் நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் அந்த போடுறேன். என்ன மெடிசன் எனக்கு கொடுத்தாங்க அந்த டீட்டெயில் நான் அதில் போடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமே அதை நான் ரெகுலராக அவங்க சொன்ன கால்குலேஷன் படி அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு தென் மார்னிங் ஆஃபீஸ் வருவேன். வந்ததுக்கப்புறமே திரும்ப லஞ்சு வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டின்னர் கன்சியூம் பண்ணுவேன். டின்னர் முடிச்சதுக்கப்புறமே திரும்ப எனக்கு வந்து மார்னிங் அண்ட் நைட் 2 டைம் நான் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அந்த மெடிசன் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதனால் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மெடிசன் தான், அதே குவான்டிட்டி தான், அதே ஃபார்முலா தான். திரும்ப அதை எடுத்துக்கிட்டு தூங்க போவேன். ஸோ இதுதான் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க். ஸோ இப்படி பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். பட் நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகலை, மூச்சு வாங்கலை. நான் ரொம்ப நல்லாவே பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நான் இருந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நான் ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுறேன். ஸோ முக்கியமான விஷயம், ஃபுட் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன். இல்லை வேறு ஏதாவது சபரிமலை அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன் அந்த மாதிரி நினச்சிட்டு ஊரில் ஏதாவது விசேஷம் நடக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டு கண்ட்ரோலாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுங்கள். ஒரு 48 டேஸ் பல்ல கடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கூடாது அப்படின்னா நான்வெஜ் எடுக்கக்கூடாது. பால், தயிர், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி பால் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க. பீன்ஸ் சாப்பிடாதீங்க. பீன்ஸ் ஐட்டம் ரிலேட்டட் எந்த ஒரு வெஜிடபிள் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது,
இது ஆரஞ்சு பழம் எடுத்துக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எடுத்துக்காதீங்க. சொல்லுவாங்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து லங்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆமாம் நல்லது. அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லாதவங்க எடுத்துக்கிட்டால் லங்ஸுக்கு நல்லது. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவை ட்ரிகர் பண்ணும். ஸோ உங்கள் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கிட்டு உங்கள் லங்ஸ் எப்போ நல்லா இருக்கோ அதுக்கப்புறமே நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். பிரச்சனை இருக்கும்போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பட் லெமன் எடுத்துக்கலாம் எக்ஸப்ஷனல் கேஸ். பிகாஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப லங்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் மட்டும் எடுத்துங்க. அதுக்கு தான் மார்னிங் ட்ரிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஆட் பண்ண சொன்னது. ஸோ மார்னிங் லெமன் எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் நீவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஃப்ரூட்ஸ் லைட்டாக பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியில் வாங்க ஃப்ரூட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க. சமோசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் கிர்கர் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாதீங்க. பீஸா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங் தால், சிப்ஸு, முறுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே. எந்த மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துக்கங்க மறக்காமல். மாதுளம்பழம் மறக்காமல் எடுத்துக்கங்க. இது 2ம் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எந்த ஒரு சிம்டம்ஸும் எனக்கு ட்ரிகர் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ட்ரிகர் பண்ணுறது கிடையாது இந்த ஃப்ரூட்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி எடுத்தீங்க. ஸ்ட்ராபெர்ரி எடுத்துக்காதீங்க. ப்ளூபெர்ரி எடுத்துக்கங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிரேன்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி எடுத்துக்காதீங்க. கிரேன்பெர்ரி, ப்ளூபெர்ரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் எந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டு பழகிட்டேன். எனக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் எக்கு ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வெயிட் ஜாஸ்தி போட்டுரும் எக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா நான் சாப்பிட்டேன். எனக்கு வெயிட் அதிகமாகிருச்சு. அதனால் நான் சொல்கிறேன், வெயிட் அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப பிரச்சனை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு கன்சியூம் பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏதோ நான் நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா எக்கு நீங்கள் வேணால் நான்வெஜ்ஜாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க. பட் நிறைய கன்சியூம் பண்ணாதீங்க, வெயிட் ரொம்ப சீக்கிரமாக போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை ஐட்டம் வந்து தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எந்த ஃபுட் எடுத்துக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி இருக்குல்ல அதை எடுத்துக்கங்க. காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பாவக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், சொரக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கத்திரிக்காய் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வெரைட்டிஸில் எந்த ஒரு காயும் எடுத்துக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேன், கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். கேரட்டு, பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி. ஓகே. ஒரு சிலருக்குலாம் வந்து கேரட்டு, பீட்ரூட்லாம் ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. பட் இதுதான் ரைட் டைம். நீங்கள் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக வச்சுங்க ஹெல்த்தை. ஸோ இப்போ சாப்பிட பழகிக்கங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரூட்ஸு, ஒரு சில வெஜிடபிள்ஸு லைஃப்பில் சுத்தமாக தொடவே மாட்டாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிக்கிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அதை கன்சியூம் பண்ணும்போது உங்கள் பாடி பார்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியும். ஸோ அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட மகிமை என்னென்னு. ஸோ நான் மோஸ்ட்லி கேரட், பீட்ரூட்டில் சாப்பிட்டது கிடையாது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சாப்பிட்டது கிடையாது. பட் இப்போ நான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணுறேன். ராவா அப்படி குடிக்கிறதோட வந்து ராவா சாப்பிட்றதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லி ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி போட்டு ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு 3 சேர்த்து குடிக்கிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏபிசி ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புலையோ இல்லை பொரியலோ சாப்பிட முடியல, ஏபிசி ஜூஸாக போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட் எடுக்கிறீங்க, எந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க, எந்த ஃபுட்டு சாப்பிட்டா உங்களுக்கு பாடியில் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு ட்ராக் பண்ணுங்கள். பேப்பரில் எழுதி வைங்க, இல்லை நோட்டில் எழுதி வைங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது. ஏன்னா நான் சொன்ன ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். நான் சாப்பிட்லான்னு சொன்ன ஃபுட்டு ஒரு சிலது உங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். இல்லை நான் சாப்பிட வேணான்னு சொன்ன ஃபுட்டு உங்களுக்கு மேபி ஒத்துக்கலாம். நீங்கள் இப்போலேருந்து ஒரு சிலது அதை ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு எது சரி வருது சரி வரலன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி எந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணி எந்த ஃபுட்டை ஆட் பண்ணிக்கணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு. ஓகேங்களா? தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த ஃபுட்டெல்லாம் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. பிகாஸ் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, எப்போல்லாம் நான் ஆஃபீஸ் வரணும் அப்போ மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா பெங்களூரில் இருக்கும்போது பெங்களூரில் இருக்கும்போது எனக்கு வீட்டிலேருந்து அந்த பிரச்சனை வருதா, ஆஃபீஸ்லேருந்து அந்த பிரச்சனை வருதான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு ஒரு வீட்டிலேருந்தே வேலை பார்த்தேன். அந்த 1 வீக் பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு ஆஃபீஸ் வந்து அகைன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் தீபாவளிக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன். 9 டேஸ் இருந்தேன். 9 டேஸ் எனக்கு கொஞ்சம் கூட வீசிங் ப்ராப்ளமே கிடையாது. பெங்களூர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பெங்களூர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் வீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை ஆஃபீஸ் வந்தால் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வீட்டில் இருக்குமா எனக்கு இல்லை, ஆஃபீஸ் வந்தாலும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆஃபீஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால்
ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓப்பன் சீலிங் ஆக்சுவலி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கிடையாது. ஸோ ஆஃபீஸில் ஓப்பன் சீலிங்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஜஸ்ட் ஓப்பனாகவே இருக்கும். பெயிண்டிங் இருக்காது, பட்டி எதுவும் இருக்காது. ஸோ அது ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி சின்ன சின்ன தூசிலாம் பறக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ஆனால் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, நம்மள மாதிரி ஆளுங்க, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அப்படி மட்டும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுறது ரொம்ப நல்லது. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாத் மாஸ்க் போதும். N95 தான் போடணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகிறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்க. ஏன்னா N95 இல்லை சர்ஜரி மாஸ்க்லாம் போட்டால் நீங்கள் ப்ரீத் பண்ணுறதே கஷ்டம் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடுங்க. பட் எல்லா நேரமும் போடணும் கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சஃபராக இருக்குது, முடியல அப்படிங்கும்போது ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் போட்டுங்க. மொத்தமாக உள்ளே போகிறதுக்கு ஏதோ கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்ல வரேன். தென் எனக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னென்னா ஏசி ஏர். ஆக்சுவலி என் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ஏர் வந்து ஒத்துக்கல. இத்தனை வருஷமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கம்பெனியில் ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். போன எல்லா கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனில் உட்காந்துருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். இந்த கம்பெனியில் வந்து ஃபஸ்ட் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் 2.5 இயர்ஸாக நான் அந்த ஏர் கண்டிஷனில் தான் இருக்கேன். இந்த என்விரான்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சடன் கிளைமேட் சேஞ்சு, ஃபுட் சேஞ்சு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஒரு மேட்ரு. ஸோ ஆப்வியஸ்லி இம்யூன் பவர் நிறைய விதத்தில் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இம்யூனிட்டி லாஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிக் ஆகிடுச்சு. சிக்கான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, காஃபு, வீசிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசினால. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த ஏசினால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு உங்கள் பாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ஏசியே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏசி என் பாடிக்கு செட் ஆனுச்சு. ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமே ஏசி என் பாடிக்கு செட் ஆகலை. ஐ மீன் ஸ்கின்னில் எதுவும் அலர்ஜி கிடையாது. பட் ஏசியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்டர் இல்லாமலோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடிக்குள்ளே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனுச்சு அப்படின்னா, ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஈவன் நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டிங்கன்னா கூட. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் போங்க. ஸ்வெட்டரை போட்டுட்டு ஆஃபீஸ் வாங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கணும், என்ன மருந்து வாங்கணும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும். பக்கத்தில் நீங்கள் போங்க. கோட்டக்கல் ஆயுர்வேதிக் மெடிசன் கிளினிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற டாக்டரை பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி மெடிசன் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிள் கிடச்சிதுன்னா ஆன்லைனில் பை பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் வாங்குற காஸ்ட்டுக்கும் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் வாங்குற காஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. சைடு எஃபெக்ட் ரொம்பவே கம்மி. அந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நான் ஆஃபீஸ் வந்தால் நல்லாவே வேலை பார்க்குறேன். எனக்கு எந்த ஒரு ட்ரௌசினஸ் கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது, செஸ்ட் டைட்னஸ் கிடையாது, இருமல், தும்மல், மூக்கடைப்பு எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கோங்க. வாக்கிங் போங்க. நான் சொன்ன ஹெல்த்தி ட்ரிங்க் மார்னிங் மறக்காமல் குடிங்க. டெய்லியுமே கண்டினியூ பண்ணலாம். வித்தின் 15 டேஸ் 20 டேஸ் அவ்வளோதான் குடிக்கலாம் இல்லை, அது தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நான் எப்படி இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. நான் கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். இப்போவே நான் வெளியே வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் நான் இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவேன். அப்போது நடுவில் நான் ஏதாவது ஃபேஸ் பண்ணேன், இல்லை இதுக்கப்புறம் நான் ஏதாவது என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏதாவது என் லைஃப் ஸ்டைலில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இந்த இன்க்ரீடியன்ஸ் மிக்சிங் ஆகட்டும், இல்லை திரும்ப நான் எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயமாகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மெடிசன் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, டாக்டர் சஜஸ்ட் பண்ணும்போது எந்த இன்னேலர் உங்களுக்கு கொடுத்தாங்க, எந்த டேப்லெட் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் ஹெல்த்து ஒத்துக்குதா, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்யூஷன் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ இதுக்காகவே ஸ்பெஷலாக போடுறேன். அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இதோட ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி பேசணும்னு தெரியல, பேசிட்டேன். ரொம்ப லென்த்தியாக வேறு இருக்குது. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஹெல்த் மேட்டர். ஸோ அதனால தான் என் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சுங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ இந்த வீடியோ மூலிமா ஏதோ கொஞ்சம் பெனிஃபிட் இருந்திருக்கும். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ், லைக்ஸ் போடுங்க. திரும்ப இன்னொரு வீடியோவில் இது மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். அன்டில் ஜேபி சைன் ஆஃப். பாய்.